பம்பாயில பாய் ஆளே வேறடா. 1993ல முரார்பாத்துங்கிற கிராமத்துல படம் ஆரம்பிக்குது. முஸ்லிம்ஸ் அண்ட் இந்துக்கள் ரெண்டு மதத்தை சார்ந்தவங்க ஒரே ஊர்ல இருந்துட்டு நல்லா ஒற்றுமையா இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம் டீம் கிரிக்கெட் டீம் நடத்திட்டு வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா 3 ஸ்டாருங்கிற டீம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் விளையாடிட்டு வராரு. ஒரு கட்டத்துல தனியா விளையாடி அவர் ஒரு எம்சிசிங்கிற ஒரு டீம் ஆரம்பிச்சு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் டீமான 3 ஸ்டார் டீம் தொடர்ச்சியா தோல்வி வந்துட்டு இருக்கு. இதன் மூலியமா தன்னோட ஊர்க்கார் பையனான விக்ராந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாட கூப்பிடுறாங்க. இந்த விக்ராந்த் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொய்தீன் பாய், நம்ம சூப்பர் ஸ்டாரோட பையன் மேல அதீத பாசம் வச்சிருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் பாம்பேல டெக்ஸ்டைல் வச்சுட்டு இருக்கிற ஒரு நல்ல வெயிட் கையான ஆளு. தன்னுடைய பையன் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறது நிறையவே கனவு கண்டுட்டு இருக்காரு. இந்த கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற நம்ம விக்ராந்த் இந்த ஊருக்கு வராரு. இது விளையாடும் போது நடக்கிற கலவரமும் அரசியல்வாதிகளால நடக்கிற ஒரு பஞ்சாயத்து தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்ராந்துக்கு விஷ்ணு விஷால விக்ராந்துக்கு இடையே பெருசா சண்டை நடந்து விக்ராந்த் வந்து அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு, ஒரு கையை இழந்துடுறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி வந்து விஷ்ணு விஷால சாவடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி இது வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் ஒரு கலவர ஊராவே மாறுது. இதன் மூலமா இந்த ஊரு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்களா, விஷ்ணு விஷால மொய்தீன் பாய் பழி வாங்கினாரா அப்படின்னு தாங்க படத்தோட கதையே ஒரு நேரத்துல நல்லா இருந்த ஊரை சுடுகாடு ஆயிட்டீங்களா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கதை இங்க அங்கன்று நகுத்தி குழப்பி விட்டுட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன கதை கூட நானா ஒரு ஒப்பீனியனா வச்சு சொன்ன கதை தாங்க நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டாரை காட்டின விதம் தாங்க இந்த படத்துல உண்மையாக சூப்பரா இருந்தது. கபில் தேவா நடிச்சிருந்தவர் வந்து விக்ராந்துக்கு கேமியோ தான் நடிச்சாரு தவிர சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படத்துல கேமியோ இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமான பிளாட்டே நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அந்த மாதிரி இதுல மொய்தீன் பாய் கேரக்டர்ல சூப்பராக நடிச்சிருந்தாரு. அப்பா பையன் இதுல சீன்ல எல்லாம் நல்லா நடிச்சிருந்தா. ஹாஸ்பிட்டல் சீன்ல எல்லாம் கண் கலங்க வச்சுட்டாருந்தாங்க சொல்லணும். இது மட்டும் இல்லாம படத்துல அங்கங்க விஷ்ணு விஷாலுக்கு ஏன்னா இதுல ஒரு லவ் சீனு, அதுல ஒரு பாட்டு வேற தேவையில்லாத சீன் எல்லாம் வச்சு ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் நல்லா போய் விறுவிறுப்பா முடிச்சு லாஸ்ட்ல படத்துல ரெண்டு மதமும் ஒன்னா இருக்கணும், அரசியல் இது மூலமா உள்ள திணிக்கிற அரசியல் எல்லாம் பத்தி பேசி நல்லா முடிச்சிட்டு இருந்தாங்கன்னா சொல்லணும். இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்தாங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் புவர் ஸ்கிரீன் பிளேயால படம் படுமொக்கையா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எடிட்டிங் எல்லாம் ரொம்பவே கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். படத்துக்கு பிஜிஎம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வரும்போது மட்டும் ஜலாலின்னு போட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் தெரிக்க விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்தபடி படத்துல எந்த பிஜிஎமும் ஒர்க் அவுட் ஆகல. படத்துல சாங் சேர்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மத்தபடி படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரும் ஓவர் எமோஷனலா நடிச்சு ஒரு இதுவா பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். விஷ்ணு விஷாலுக்கெல்லாம் இந்த புவர் ரைட்டிங் தாங்க சொல்லணும். அவரோட கேரக்டர் இதுல இம்பாக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. விக்ராந்துக்கு இந்த படம் கம்பேக்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை இது கம்பேக்கான மூவி இல்ல. அவருக்கு கொடுத்திருக்கிற ரோலும் சின்ன ரோல் தான். தம்பி ராமையா அண்ட் செந்தில் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கச்சிதமா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்ல கண்டென்ட் உள்ள படம் தான். பட் ஆனா ஸ்கிரீன் பிளேல கோட்டை விட்டதால இந்த படம் பிலோ ஆவரேஜ் படமா வந்திருக்கு. நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டீங்கன்னா என்னன்னு ரிவ்யூன்ட்டு கமெண்ட்ல